என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிதான் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நடித்து கொண்டு உன் தோள் மீது கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அது இன்றே உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்தாக வேண்டும். உனக்கு இன்றே இந்த விஷயம் தெரிந்தாக வேண்டும். ஏன் தெரியுமா என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மிகவும் அதிகம். அதிலும் சுற்றி இருப்பவர்கள் செய்த விஷயங்கள் ஏராளம். என் பிள்ளையே, இது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஓரளவிற்கு உனக்கு தெரியும். ஆனால் உடன் இருந்து கொண்டே உன் தோள் மீது கை போட்டு கொண்டே சிலர் செய்கின்ற துரோகங்கள் எதுவும் உனக்கு தெரியாதல்லவா? அந்த துரோகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் உன் தாயானவள் என் மூலமாக நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இன்று உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் தாங்கிக் கொண்ட நீ சில காலமாக பிரச்சனைகள் எப்படி வருகின்றது, ஏன் வருகின்றது, யாரால் வருகின்றது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அது உன்னோடு இருக்கின்ற ஒருவரால் தான் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? எப்பொழுதுமே தம்மிடத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை ஏன் வருகின்றது என்று நீ சிந்திக்கின்ற அளவிற்குத்தான் இருக்கின்றது. நமக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நம்மை மட்டும் ஏன் தேடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். இப்படி சம்பந்தமே இல்லாத நேரங்களில் எல்லாம் பிரச்சனைகள் தேடி வரும் பொழுது என் பிள்ளை நீ மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது, சுற்றி சுற்றி பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் பொழுது, ஒரு நல்ல நாள் என்றால் கூட மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கூட என் பிள்ளை உன்னால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. சந்தோஷத்தை உன்னால் அனுபவிக்க முடியவில்லை. இந்த அளவிற்கு நீ சந்தோஷமாகவே இருந்துவிடக்கூடாது என்று நினைத்து கங்கணம் கட்டி கொண்டு திரிவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இப்பொழுதும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் எந்நாளும் நீ பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு தவிக்கத்தான் செய்வாய். உன்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். உடன் இருப்பவர்கள் இது போன்று செய்யும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? மற்றவர்கள் துரோகம் செய்தால் கூட ஏன் என்று கேட்க முடியும். ஆனால் உன்னோடு இருந்து கொண்டு ஒருவர் உன் தோள் மீது கை போட்டு உனக்கு துரோகம் செய்யும் பொழுது இன்னொருவர் உள்ளே நுழைய முடியாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்று அவர்களோடு சண்டையிடலாம், நாளை அவர்களோடு உனக்கு நல்ல பேச்சுவார்த்தை மீண்டும் ஏற்படலாம். அப்படி இருக்கும் பொழுது உனக்காக அவர்கள் இன்னொருவரிடம் சண்டையிடுவது தவறான செயல் அல்லவா? அதனால்தான் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். என் பிள்ளையே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீதான் இதனை புரிந்து கொண்டு சரியான சந்தர்ப்பத்தில் சரியான விஷயங்களை செய்துவிட வேண்டும். உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுத்திருந்தாலும் சில நேரங்களில் இது போன்ற கேடுகெட்ட மனிதர்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு பிணைத்து விடுகின்றது. இந்த பிணைப்பு என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த காலத்திலும் அவர்களை விட்டு விலக முடியாதபடி ஒரு பிணைப்பாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த நேரத்தில்தான் அதிக சுதாரிப்போடு இருக்க வேண்டும். எப்படி இந்த நிலையிலிருந்து நாம் தள்ளி போக வேண்டும் என்பதை பற்றி என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும்.
என் தங்கமே, நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இவர்கள் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணத்தை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலுமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை செய்தால் அது எத்தனை பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அது எத்தனை பெரிய காயங்களை கொடுக்கும் என்பதனை அவர்களுக்கு உணர்த்திவிட வேண்டும். என் தங்கமே, இனி நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை வைத்து உன்னோடு இருக்கின்ற இந்த பெண்ணை நீ கண்டுகொள். என் பிள்ளையே, உன்னுடைய வீட்டிற்குள்ளேயே இருக்கின்ற இந்த பெண்ணானவள் உடன் பிறந்தவர்களுக்குள் பிரச்சனைகளை மூட்டிவிட துடித்து கொண்டிருக்கின்றாள். அவளின் எண்ணமோ உடன் பிறந்தவர்கள் கூட சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை. ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் தவறான விஷயங்களை சொல்லி பிரச்சனைகளை மூட்டிவிட்டு அங்கே தேவையற்ற விஷயங்களை பார்ப்பதற்கு அவள் தயாராகி கொண்டிருக்கின்றாள். என் தங்கமே, இவளின் பேச்சை கேட்கவும் உன்னுடைய உடன் பிறந்த உறவு தயாராக இருக்கின்றது. அதனால் என் தங்கமே, உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கும் உனக்கும் இடையில் சிறு சிறு பிரச்சனைகள் வர காத்து கொண்டிருக்கின்றது. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்பாயானால் என் தங்கமே, இந்த பிரச்சனையை நீ ஆற போடுவதுதான் நல்லது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை நீ எடுத்து விட்டாயானால், இதை பெரிதாக்கி விடுவாயானால் நாளை உனக்குதான் மனநிலையில் இதனால் பாதிப்புகள் ஏற்படும். இதை செய்தவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். அந்த பெண் துள்ளி குதிப்பாள். நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று அவள் சந்தோஷப்படுவாள். அதனால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சற்று புரிந்து கொள். உன்னை உன் அருகில் இருந்து கொண்டே இது போன்ற காரியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த துடித்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய துணிந்து நிற்பார்கள். இனிமேல் ஒரு நாளும் இவர்களினுடைய நடிப்பினை கண்டு நீ மயங்கி விடாதே. இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை ஒரு நாளும் செவி கொடுத்து கேட்டு விடாதே. என் தங்கமே, நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மாற்றங்கள் வரும். இது போன்ற உறவுகள் உன்னை விட்டு நீங்கும் பொழுது உனக்கு ஏற்படுகின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு சென்றுவிடும். தேவையில்லாத விஷயங்களினால் என் குழந்தை மனம் வேதனைப்படுவது சற்று குறைந்துவிடும். என் தங்கமே, அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு உன்னுடைய கருத்தை கேட்காமல் உன்னிடத்தில் ஒருவர் சண்டையிடுகிறார் என்றால் முதலில் அவரினுடைய குணம் இவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒருவருக்கு நீ எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. மாறாக என் பிள்ளை, இனி இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு என்று அவர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வருகின்றார்களோ அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. காலம் உனக்கு நல்ல பதிலை சொல்லும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதில் உனக்கு கிடைக்கும். உன் பக்கம் தவறுகள் இல்லாத பொழுது உன்னை பற்றி தவறாக பேசுகின்ற இந்த மனிதர்களுக்கு சரியான பாடம் ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, அம்மா இன்று இந்த விஷயத்தை சொன்ன பொழுது நீ மனதிற்குள் பதற்றமடையாதே. தேவையில்லாத குழப்பங்கள் அடையாதே. உனக்கு இது நடக்க வேண்டும் என்று இன்று விதி இருந்து விட்டது. அதனால் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என் தங்கமே, இனிமேலாவது இதை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் இது போன்று சுற்றி இருந்து கலகத்தை மூட்டுகின்ற இவர்களை பற்றி கணக்கில் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கென்று யார் இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் போதும். என் தங்கமே, இனி என்னாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் குணங்களை சரியாக புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய பழகு. உன்னை படுகுழியில் தள்ள காத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நீ சுதாரித்து கொண்டால் உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியும். என்றும் உனக்கு இந்த வராகி துணை இருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா
அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் வாழ்க்கையை இன்னொருவரிடத்தில் விட்டு கொடுத்து விடமாட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அது நடக்கும். அதை சமாளித்து கொண்டு நீ வெளியில் வந்து விடுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.